ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்போ இதில் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த பே லீஃப் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அதாவது அதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். நீங்கள் போன் வித்தவுட் போன் எப்படி வேணாலும் இந்த சிக்கன் வாங்கி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது சிம்பிளாக இருக்கும். இப்போ நல்லா இதை இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக விட்டுடலாம். நான் மட்டும் அந்த கரண்டியில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இது எல்லாமே அப்படியே போட்டு அந்த சிக்கன் தொக்கையும் வச்சு இது சாப்பிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம